ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அது என்னன்னா பட்டாணி சாதம் பண்ண போறோம். 100 கிராம் பச்சை பட்டாணியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு 8 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. ஊற வச்சு எடுத்தாதான் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஊற வைக்காம நம்ம அப்படியே செய்யக்கூடாது இல்லையா? அதனால நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். அப்பதான் அது வேகிறதுக்கு சரியா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி கூட இதையும் சேர்த்து போட்டு தான் நம்ம மசாலா பண்ண போகிறோம். ஒரு காலிஃப்ளவரில் அதில் ஒரு பாதி எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் காலிஃப்ளவர் இருக்கும். அதை நல்லா உப்பு தண்ணியிலலாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுறலாம். அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா மல்லித்தலை 2 சேர்த்து நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா ஒரு பிடி அளவுக்கு இருக்கணும். அதையே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துடலாம். பூண்டு பல் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் ஒரு 7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயமே நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் நம்ம இப்போ சேர்த்து செய்ய போகிறோம். இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல தாளித்து விட்டுறலாம். இப்போ குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோம். ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துடலாம். இதையும் நல்லா தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இதெல்லாம் வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ இதையும் வதக்கி விட்றலாம். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி அதையே சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஊற வைக்காமல் புதுசாக இருக்க அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்து காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காயும் பட்டாணியும் வதங்கிறதுக்காக உப்பு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பட்டாணியவும் காயவும் அந்த மசால் கூட வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு வேணால் மிளகாத்தூள் சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசியெலாம் எடுக்கல. நம்ம எப்போயுமே நார்மலாக சாப்பாடு செய்வோம் இல்லையா அந்த அரிசியில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா காயும் பட்டாணியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சும் கூட. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு தான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். 1 2 3 இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். தேவையான உப்பு. அடுத்து அரிசி சேர்த்துடலாம். நம்ம பிரியாணி அரிசிக்கு மட்டும்தான் தண்ணி வந்து கம்மியாக சேர்க்கணும். நம்ம நார்மலாக எப்போயும் சாப்பாடு பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த அரிசிக்கெலாம் தண்ணி வந்து கரெக்டான அளவில் தான் சேர்க்கணும். நம்ம எப்போயுமே தண்ணி சேர்ப்போம் பார்த்திங்களா அது போல் தான் சேர்க்கணும். பிரியாணி அரிசினா மட்டும்தான் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஊற்றி அரிசி போட்டு உப்பெல்லாம் கலந்துட்டோம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீமும் இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பரான ஒரு பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரைஸ் இது.
ரொம்ப சூப்பரான ஒன்று. இது நீங்கள் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். மதிய லஞ்சுக்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை லஞ்சுக்கு கூட செஞ்சு கொடுத்து விடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு முட்டை கூட பொரிச்சிக்கலாம் அந்த மாதிரி. இல்லைன்னா வெறும் சைடிஷே எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா இதில் காலிஃப்ளவர் போட்டிருக்கோம், அதே போல் பட்டாணியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதுக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா முட்டை பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது துவையலோ சட்னியோ இல்லை குருமாவோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெங்காய சட்னி கூட நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுத்து விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.